வெல்கம் டு MS HappyTrading. வாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட்டில் வந்து எப்படி நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து பை பண்ணுறது, செல் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஸ்டாக்ஸ் வந்து ஆட் பண்ணுறது, எப்படி சார்ட்டை பார்க்கலாம், எப்படி சார்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம், மார்க்கெட் டெப்த்து, ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணால் எங்கே போய் பார்க்கணும், பெண்டிங் ஆர்டர்ஸ் எங்கே பார்க்கணும், போர்ட்ஃபோலியோ எப்படி பார்க்குறது, அலர்ட் எப்படி நம்ம செட் பண்ணுறது, ஃபண்ட்ஸ் எப்படி நம்ம ஆட் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இது வந்து என்னுடைய அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட்டு லாகின் வச்சுருக்கிறேன். இப்போ லாகின் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் ஸ்க்ரீனில். அலைஸ் ப்ளூ வெப் போர்ட்டல் இது. பாருங்கள், டேஷ்போர்ட் இருக்குது. இதில் டேஷ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் பெண்டிங் என்ன காமிக்கும், கம்ப்ளீட் எத்தனை ஆர்டர் காமிக்கும், ட்ரேட் பண்ணது காமிக்கும். இந்த பாருங்கள், இந்த பக்கத்தில் வந்து நிஃப்டியோட சார்ட் வரும். சார்ட் இது டேஷ்போர்டு. இது ஃபண்டு நம்ம அக்கௌண்ட்டில் இருந்தால் அந்த ஃபண்டு காமிக்கும். ஹோல்டிங்ஸினுடைய வேல்யூ காமிக்கும். அதாவது ப்ராஃபிட் லாஸுக்கு பார்த்துக்கலாம், கரண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குது பார்த்துக்கலாம், பொசிஷன் அப்படி பார்த்துக்கலாம். கீழே வந்தீங்கன்னா இந்த ஹோல்டிங்ஸ் லெவலில் இந்த அக்கௌண்ட்டு இப்போ இது வரைக்கும் நான் இந்த அக்கௌண்ட்டு ஆட் பண்ணல, இதுக்கு முன்னே வச்சுருந்தேன், இப்போ எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு டெமோகோசர் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நிஃப்டி வந்து இங்கே பார்த்துக்கலாம். நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கணும்னா நம்ம நிஃப்டி பார்த்துக்கலாம். இது சென்செக்ஸ் ஓகேங்களா. அது லெஃப்ட் சைடில் நிஃப்டி இருக்குது, சென்செக்ஸ் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுதான் வந்து மார்க்கெட் பேட்ச். இது வந்து மார்க்கெட் பேட்ச் பாருங்கள், 1 2 3 4 5 இருக்குது ஓகேங்களா. 5 இருக்குது மார்க்கெட் பேட்ச். இதனுடைய செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்துக்கலாம். ஸ்மாலாக, மீடியமாக, ஃபண்ட் சைஸ் வந்து ஸ்மால் வேணுமா, மீடியம் வேணுமா, இல்லை லார்ஜ் வேணுமா, ஷார்ட் பை எப்படி A to Z பண்ணுமா, இல்லாட்டி லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸாக பர்சன்டேஜாக மாற்றிக்கலாம். இது வேணால் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தா சேவ் ஆகிடும் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஆல்ரெடி மார்க்கெட் பேட்சில் இந்த ஸ்டாக்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஸ்டாக் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்க பாருங்கள், இது வாட்ச் லிஸ்ட்டு. இந்த வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்டாக் ஆட் பண்ணால் ஒன்றும் இல்லை. பாருங்கள், சர்ச் சிம்பிள் இருக்குங்களா, சர்ச் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஒரு ஸ்டாக் ஆட் பண்ணால் பாருங்கள், வந்து இப்போ HCL டைப் பண்ணால் வந்துடும். HCL வந்துடும். இதில் இப்போ 2 வரும், NSC இருக்கும், BSC இருக்கும். நம்ம இது வேணும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், NSC இருக்கும், BSC வேணும்னா BSC ஆட் பண்ணிக்கலாம். இந்த HCL டெக்னாலஜியில் போய் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் ஆட் ஆகிடும். HCL டெக்னாலஜி நான் கிளிக் பண்ணுறேன். ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் ஆகிடுச்சுங்களா, ஆட் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட் சக்ஸஸ்ஃபுல் வந்துருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஸ்டாக் ஆட் பண்ணாலும் பண்ணிக்க பாருங்கள். ICICI பேங்க் டைப் பண்ணால் போதும். ICICI பேங்க் வந்துருச்சுங்களா. NSC BS இருக்குது. NSCனா NSCயில் கிளிக் பண்ண போதும் ஆட் ஆகிடும். இப்போ இந்த ஸ்டாக் வந்து நம்ம என்ன பண்ணணுங்க, பை பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், மவுஸை மேலே கொண்டு போனால் போதும். இந்த ஸ்டாக் மேலே மவுஸை நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வரும். பை வரும், செல் வரும், மார்க்கெட் எடுத்து பார்க்கலாம், சார்ட்டை பார்க்கலாம். இல்லை இந்த ஸ்டாக் தேவையில்லைன்னா பாருங்கள், நம்ம வந்து இது பண்ணலாம், எடுத்துடலாம். இது 3 டாட்ஸ் மோர் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இந்த ஸ்டாக்கு சப்போஸ் எனக்கு வந்து இந்த ஸ்டாக் தேவையில்லை அப்படின்னா பாருங்கள், டிலைட் கிளிக் பண்ணால் போயிருக்கும். டிலைட் கிளிக் பண்ணால் பாருங்கள் போயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஸ்டாக் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து வாட்ச் லிஸ்ட்டு. அதுமாதிரி அடுத்து வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணாங்க பாருங்கள், மோஸ்ட்டில் வந்து 2 கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல போய் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் டைப் பண்ணால் நிஃப்டி C அடிக்கணும். நிஃப்டி C கலாஸ் இப்போ என்ன கரண்ட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு 15,800. அடுத்த மணி ஆப்ஷன் பாருங்கள், கிளிக் பண்ணால் வந்துடும். நிஃப்டி ஜூன் 22 இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதம் இந்த வீக் இப்போ கரண்ட் மந்தோடைய இது இல்லை, கரண்ட் மந்தோடைய கான்டாக்ட் இது 15,800 ட்ரேட். நிஃப்டி ஜூன் 15,800 C கால் ஆப்ஷன் ஜூன் 30ங்களா, ஜூன் 30 15,800 ப்ரைஸ் கம்மியாகிடுச்சு, ஒரு இறங்கிடுச்சு. ஓகே, 15,800 ஓகே. இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட்டு நிஃப்டி C கால் ஆப்ஷன் 15,700 டைப் பண்ணிங்கன்னா 15,700 டைப் பண்ணிக்கலாம். புட் ஆப்ஷன் டைப் பண்ணுறதுக்கு நிஃப்டி PE 15,800 புட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம ஜூன் மாதம் கான்டாக்ட் ஆட் ஆகிடும். அதே மாதிரி அடுத்த வார கான்டாக்ட் ஆட் பண்ணாக்க நிஃப்டி C கால் ஆப்ஷன் 15,900 கொடுத்தீங்கன்னா பாருங்கள், அதாவது வீக்லி கான்டாக்ட் ஜூலை இது வந்து எக்ஸ்பைரி, ஃபஸ்ட்டு வீக்கு, செகண்ட் வீக்கு, தேர்ட் வீக்கு, மந்த்லி. அடுத்த வாரம் கான்டாக்ட்டுக்கு பாருங்கள், நிஃப்டி ஜூலை இது கிளிக் பண்ணால் போதும் ஆட் ஆகிடும். வந்துருச்சுங்களா, வந்துருச்சு.
இப்போ இதை நம்ம பை பண்ணால் பாருங்கள், இது மேலே மதிச்சு போயின்னு பை கொடுத்து பை விண்டோ ஓப்பன் ஆயிரும். பாருங்கள், பை நிஃப்டி, அதாவது அடுத்த வார கான்ட்ராக்ட் ஜூலையோட கான்ட்ராக்ட் பாருங்கள். இப்போ நார்மல் கொடுத்துவாங்க, இன்ட்ராடே கொடுத்துவாங்க. நார்மல் பை பண்ணாக்க நம்ம என்ன பண்ணால் பொசிஷனை வந்து நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஜூலை 7ஆம் தேதி வரைக்கும் இன்றைக்கி பை பண்ணிக்கிட்டு ஜூலை 7 வரைக்கும் நம்ம பொசிஷனை அப்படியே என்ன பண்ணிக்கலாம், ஹோல்டு பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நமக்கு லாஸ் வந்தாலும் சரி, லாஸ் வந்தாலும் ப்ராஃபிட் தான் நம்ம வச்சுக்கலாம். லாஸ் வந்து புக் பண்ணிடலாம். லாஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா புக் பண்ணிக்கலாம், ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா நம்ம புக் பண்ணலாம். பை பண்ணிட்டா இன்றைக்கி ஜூலை 7 வரை வச்சுருக்கோம். ஜூலை 7 வரைக்கும் வந்து நம்ம கான்ட்ராக்டை கண்டிப்பாக வைக்கணும் அவசியம் கிடையாது. எப்போ நம்ம லாபம் வருது அப்போ லாபத்தை நம்ம உடனே புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். லாஸ் ஆனாலும் ரொம்ப லாஸ் ஆச்சாலும் புக் பண்ணி வெளியே வந்துடலாம். ஓகே, என்னன்னா உங்களுக்கு ஜூலை 7 வரைக்கும் ஹோல்டு பண்ணால் மார்க்கெட்டு வந்து கண்டிஷன் மேலே போகலாம், கீழே வரலாம், மூமெண்ட் இருக்கும். இப்போ நார்மல் வச்சுக்கோங்க. இன்ட்ராடே பண்ணுறீங்க, எம்எஸ்ஐ யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து அன்றைக்கே வந்து பொசிஷனை 3 இடத்துல நீங்கள் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடுவோம். இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக அவன் கம்ப்யூட்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது நார்மல் வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரைஸ் வந்து லிமிட் ப்ரைஸ்னால் நீங்கள் என்ன ப்ரைஸில் பை பண்ணிக்கலாம் அந்த ப்ரைஸ் கொடுத்துக்கலாம். கரண்ட் 100 ரூபா வந்தால் பை பண்ணுறாங்க, 100 ரூபா கொடுத்து பை ஆர்டர் கொடுத்து பை ஆகிடும். மார்க்கெட்டில் இப்போ என்ன ப்ரைஸ் இருந்தாலும் சரி வாங்குறோம்னா மார்க்கெட்டில் கொடுத்து பை பண்ணிங்கன்னா பை ஆகிடும். ஸ்டாப் லாஸ் போகிறதான் போட்டுக்கலாம். ஸ்டாப் லாஸ் லிமிட்டில் என்ன ப்ரைஸில் பை பண்ணுறீங்க, 100 ரூபாவில் பை பண்ணுறேன். ஸ்டாப் லாஸ் வந்து எனக்கு 95 இந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லாட்டி மார்க்கெட்டு ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் பை பண்ணிக்கிட்டு ஸ்டாப் லாஸ் மட்டும் நீங்கள் சிங்கிள் ப்ரைஸ் 90 ரூபாய்க்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி பை பண்ணிக்கலாம். குவான்டிட்டி வந்து 50 ஒரு லாட்டு. நீங்கள் 2 லாட்டு வாங்கினா 100 அடிக்கணும், 4 லாட்டு வாங்கினா 200. இந்த மாதிரி டைப் பண்ணிக்கணும். ஒரு லாட்டுக்கு 50 கொடுத்து பை பட்டை கொடுத்து பை ஆயிரும். ஒரு வேளை வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாக்க இதை சூஸ் பண்ணிக்கணும். ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் நார்மலாக வந்து இதுதான், இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கணும். நார்மலாக கொடுத்து பை கொடுத்து பை ஆகிடும். செல் பண்ணால் அதே மாதிரி தான் பாருங்கள். இந்த மேலே ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ண செல் உடனே பாருங்கள் சேஞ்ச் ஆகும், ரெட்டில் மாறிக்கும். பையனா கிரில் இருக்கும். இந்த பக்கம் ஸ்கோரல் கிளிக் பண்ணிங்கன்னா செல் வந்துடும். செல்லுக்கு அதே மாதிரி தான், நார்மல் பை சேம் அதே ஆப்ஷன் தான். ஓகேங்களா? கேன்சல் பண்ணி கேன்சலுக்குள்ளே க்ளோஸ் ஆகிடும். அதே மாதிரி தான் ஸ்டாக்கு அடுத்த மார்க்கெட் வச்சுன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாக்கு அதே மாதிரி தான். சிஎன்சிங்கிறது நார்மலாகிறது ஆன் டெலிவரி, இது இன்ட்ராடே, இது மார்ஜின் ட்ரேடிங் பண்ணி. ஓகேங்களா? சிஎன்சிங்கிறது டெலிவரி பை பண்ணுறது. டெலிவரியில் லிமிட் ப்ரைஸாக மார்க்கெட் ப்ரைஸாக நம்ம கொடுத்துட்டு பை கொடுத்தா பை ஆகிடும். அதே மாதிரி தான் இது மார்க்கெட் ஆர்டரு ரெகுலர். ப்ராக்கெட் ஆர்டர் தான், ப்ராக்கெட் ஆர்டர் கொடுத்து நீங்கள் ஒரு குவான்டிட்டி என்ன ப்ரைஸில் கொடுக்குறீங்க. ஸ்டாப் லாஸ் என்னது, ஸ்டாப் லாஸ் வந்து எவ்வளோ தருங்க, 950. டார்கெட் வந்து 1050. ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் தான் உங்களுக்கு ப்ரைஸ் மேலே போக இதே ஸ்டாப் லாஸ் மாறி 5 ரூபா கொடுத்தீங்கன்னா ப்ரைஸ் 970 990 போச்சுன்னா ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே மாறிக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து 950 955 இப்படி வந்து ஸ்டாப் லாஸ் மேலே போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து ப்ராக்கெட் ஆர்டர். இது வந்து எப்பயும் எல்லாம் பை பண்ணுறது. சிஎன்சி பை கொடுத்து பை ஆகும், கேன்சல். அதே மாதிரி செல் பண்ணுறது செல் உண்டு. சேம் ஆப்ஷன் அதே தான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஆர்டர் எங்கே ப்ளேஸ் பண்ணணும் இங்கே பார்க்கணும். ஆர்டரில் போனீங்கன்னா பெண்டிங் இருந்தால் பெண்டிங்கில் காமிக்கும், கம்ப்ளீட் ஆச்சுன்னா கம்ப்ளீட்டில் பார்த்துக்கலாம். போர்ட்ஃபோலியோ போனீங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் நம்ம பை பண்ணுற பொசிஷன் பார்க்கணும், இங்கே பார்த்துக்கலாம். ஹோல்டிங் இங்கே பார்க்கணும், இங்கே பார்த்துக்கலாம். அதாவது லாங் டேர்மில் பை பண்ணுறீங்களா, டெலிவரி எடுத்து பை பண்ணுறப்ப ஹோல்டிங்கில் பார்க்கணும். இன்றைக்கி பொசிஷன், இன்ட்ராடே பொசிஷன், நிஃப்டி பொசிஷன், பேங்க் நிஃப்டி எல்லாம் இதில் பார்த்துக்கலாம். அலர்ட் வேணால் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல மார்க்கெட் டெப்த்து பார்க்கணுன்னா பாருங்கள், டாடா ஸ்டீலோடைய மார்க்கெட் டெப்த்து, பையர்ஸு செல்லர்ஸ் என்ன ப்ரைஸ் இருக்கிறாங்க பை பண்ணால் இங்கே பை பண்ணிக்கலாம். இந்த ப்ரைஸ் பை பண்ணணுன்னாக்கா பாருங்கள் 650 மேலே கிளிக் பண்ணிங்கன்னா போதும். பாருங்கள் ப்ரைஸ் வந்துடும். சிஎன்சியாக மெசேஜ் கொடுத்து பை ஆகிடும். இது செல் பண்ணுற இதே இந்த ப்ரைஸ் வந்து செல் பண்ணாங்க, இந்த ப்ரைஸ் நம்ம கிளிக் பண்ணினா போதும், விண்டோ ஓப்பன் ஆகிடும். இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு செல் பண்ணிக்கலாம். இது மார்க்கெட் டெப்த்து. சார்ட்டை பார்க்கணும் பாருங்கள், சார்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் சார்ட் ஓப்பன் ஆகிடும். சார்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து 5 மினிட்ஸ் வேணுமா, 50 மினிட்ஸ் வேணுமா, இல்லை ஒன் டே சார்ட்டாக எது வேணால் மாற்றிக்கலாம். இது பாருங்கள் இண்டிகேட்டர்ஸு, இது கேண்டில்ஸு, பாராக என்னென்ன சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இண்டிகேட்டர்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணி எம்ஏசிடி தான், எம்ஏசிடி கொடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா வர கீழே எம்ஏசிடி வந்துடும். இது சைஸை மாற்றணும்னா பாருங்கள், கிளிக் பண்ணி இப்படி சைஸை மாற்றிக்கலாம். சின்னதாக வேணால் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் மாற்றணும் பாருங்கள், செட்டிங்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச செட்டிங்ஸு இல்லை லென்த்து 14 days டிஃபால்ட்டாக இதெல்லாம் மாற்றிக்கலாம். இது ஒன்றாலும் மாற்றிட்டு ஓகே கொடுத்து ஓகேக்கலாம்.
இது டெம்ப்ளேட்டு நான் அப்புறம் சொல்லி தரேன். இண்டிகேட்டர்ஸில் என்னென்ன போட்டுக்கலாம், சேவ் பண்ணுறது இங்கே இருக்குது. செட்டிங்ஸ் பார்த்தோம்னா இங்கே போய் பார்த்துக்கலாம். இதெல்லாம் செட்டிங்ஸு நான் அப்புறம் அடுத்த சொல்லி தரேன். இப்போ பேசிக் மட்டும் பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.